ஏங்க என்ன சின்ன பொண்ணு? ஏங்க பக்கத்து வீட்ல 2 தக்காளி வாங்கிட்டு வாங்களேன். பக்கத்து வீட்லயாமா? இந்த போய் வாங்கிட்டு வரேன். இந்த சின்ன பொண்ணு தக்காளி வாங்கிட்டு வர சொன்னீல, இந்தா. அவகிட்டயே 4 தக்காளி தான் இருந்துச்சான். நம்மளுக்காக 2 தக்காளியை கொடுத்துட்டாங்க சின்ன பொண்ணு. சின்ன சின்ன தக்காளியா கொடுத்துருக்கா. என்கிட்ட வந்து கேட்கும் போது மட்டும் பெரிய பெரிய தக்காளியா தான் கேட்டு வாங்கிட்டு போவா. இனிமே ஏதாவது கேட்டு வீட்டு சைடு வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஏங்க அவ கிடக்காங்க, எதிர்த்த வீட்டுல போய் வெங்காயம் வாங்கிட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த சின்ன பொண்ணு, வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. அவங்க வீட்லயே கொஞ்சம் தான் இருந்துச்சான். அதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. இந்தா. இதான் கொடுத்தாளா உண்ட கண்ணி? என்கிட்ட அதத்தான் இதத்தான் கேட்டு வருவாள்ல. வீட்டு சைடு வரட்டும், மிளகா பொடி எடுத்து கண்ணுல தூவி விடுறேன். ஏங்க சரிங்க, நீங்க பின்னாடி வீட்டுல போய் 2 கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்புறம் சின்ன பொண்ணு, அங்க போய் அதை வாங்கிட்டு வா, இங்க போய் அதை வாங்கிட்டு வான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கியே. ஒரு நாள் கூட என்கிட்ட காசை கொடுத்துட்டு போய் கடையில பொருட்களை வாங்கிட்டு வான்னு சொல்லவே மாட்டீங்க. தெரியாம தான் கேக்குறேன். இப்படி வீட்டுக்கு வீடு பிச்சை எடுத்து சாப்பிடுற சாப்பாடு நமக்கு தேவைதானா? காசு கொடுத்து கடையில வாங்குறதுக்கு நீ என்ன சம்பாரிச்சிட்டா வர? நீயே இங்க வெட்டி சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நானே உனக்கு அக்கம் பக்கத்துல வீட்டுல கடனை வாங்கி உடனே வாங்கி சோத்த பொங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். தின்னுட்டு தெனாவட்டாவா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரியா, நான் சொல்றத மட்டும் கேளு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா ஒருவேளை சோத்த கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி போயாங்கிட்டு.